உங்கள் எல்லோருக்கும் ஒரு கேள்வி. விடை தெரிந்தவர்கள் உங்களுடைய கையை தூக்கலாம். சரிங்களா? கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சிருக்கும். தெரியலனா நீங்கள் இங்கே இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. புரிஞ்சுச்சா? நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். தெரியலனா நீங்கள் இங்கே இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. அன்னை மரியாளை முதலில் யார் ஆண்டவரின் தாய் என்று விடை தெரிந்தவர்கள் கை தூக்கணும். ஆண்டவரின் தாய் என்று கூறியது தெரிஞ்சவங்க கை தூக்கணும். தப்பாக சொன்னீங்கன்னா முட்டி போட்டே பூசை பார்க்கணும். இங்கே வந்து முட்டி போட்டே ஃபுல் பூசை பார்க்கணும். பரவாயில்லையா? சொல்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சு சொல்லணும். சரிங்களா? சொல்லுங்கம்மா. முதல் அம்மா. என்னம்மா என்னன்னு சொன்னாங்க? சரிங்களா? யார் அப்போ சொல்கிற? முதல்ல எலிசபெத் அம்மாள் அன்னை மரியாளுடைய யார்? சித்தி. சரிங்களா? இன்று யாருடைய திருவிழாவை நாம் சிறப்பிக்கிறோம்? யாருடைய திருவிழா? எனவே இன்று நாம் செக்கரியா மற்றும் எலிசபெத் அவர்களுடைய திருநாளை நாம் சிறப்பிக்கின்றோம். எலிசபெத் அன்று அன்னை மரியாளை பார்த்து ஆண்டவரின் தாய் என்று அவர்கள் சொல்லவில்லை என்றால் இன்று நாம் சொல்லியிருப்போமா? வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அன்று அவர்கள் சொன்னதுனால தான் இன்று நாம் என்ன பண்ணுறோம்? ஒவ்வொரு நியூ இயர் அன்னைக்கு ஜான்வரி 1 என்ன சிறப்பிக்கிறோம்? அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்ற திருநாளை நாம் சிறப்பித்து கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் சூசேப்பரை பற்றி ஒரு சில விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் காலங்காலமாக இந்த பங்கிலே இருக்கிறீர்கள். நீங்கள் நிறைய கரைத்து குடித்திருப்பீர்கள். உங்களுக்கு எல்லா நுணுக்கங்களும் தெரிந்திருக்கும். எங்கே கை வச்சாலும் டக்குன்னு பதில் சொல்லிடுவீங்கன்னு தெரியும் எனக்கு. இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் எனக்கு புதிதாக இருந்தது, உங்களுக்கும் புதிதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். சூசையப்பர் அவரை பற்றி ஏதாவது சொல்லுங்கள் பார்ப்போம். பசிலியம்மா ஆரம்பிங்க. சூசையப்பர் பழைய ஏற்பாட்டில் ஒரு சூசையப்பர் இருக்கிறார், தெரியுமா? அப்படியா? அப்படி ஒருத்தர் இருக்கிறாரா? பழைய ஏற்பாட்டில் இருக்கிறாரா சூசையப்பர்? அவர் பழைய ஏற்பாட்டில் இருப்பவர் யோசேப்பு, புதிய ஏற்பாட்டில் இருப்பவர் இவரும் யோசேப்பு தான். எனவே பழைய ஏற்பாட்டு யோசேப்புக்கும் புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய யோசேப்புக்கும் என்னென்ன ஒற்றுமைகள், அவர்கள் எப்படி ஒத்து போகிறார்கள், இறைவன் எப்படி ஆட்களை தேர்ந்தெடுக்கிறார் அவருடைய பணிக்கு என்று இன்று நாம் பார்க்க விடுகின்றோம். எனவே பழைய ஏற்பாட்டு யோசேப்பு, புதிய ஏற்பாடு யோசேப்பு, இவர்களுக்குள்ள வித்தியாசம் தயவு செஞ்சு பைபிள் கையில் இருந்தால் எடுத்துக்கோங்க. சரிங்களா? அதெல்லாம் எடுத்துகிட்டு வர மாட்டீங்க, இருக்கிறவங்க எடுத்துக்கோங்க. முதலாவது, அவர்கள் இருவருக்கும் உள்ள ஒற்றுமை என்னவென்று பார்க்கும் பொழுது அவர்களுடைய பெயர். என்ன பெயர்? யோசேப்பு. 2 நபர்களுக்குமே யோசேப்பு என்ற பெயர் வருகின்றது. பழைய ஏற்பாட்டு இரண்டாவது என்ன ஒற்றுமை என்று பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டு யோசேப்பினுடைய அப்பா பேர் என்ன? தெரிஞ்சவங்க கை தூக்கணும். இப்படி வாய் திறந்து சொல்லக்கூடாது. ஓகே, சொல்லிட்டீங்க. அதனால் அடுத்த கேள்விக்கு வரேன். ஸோ பழைய ஏற்பாட்டு யோசேப்பினுடைய அப்பா பேர் யாக்கோபு. அப்போ புதிய ஏற்பாட்டு யோசேப்பு பேர் என்னது? பார்த்தீங்களா? இப்போ வாய் டக்குன்னு திறக்க மாட்டோம். யாக்கோபு எங்கே இருக்குது? எடுத்து வாசிங்க. மத்தேயு 1:16. என்னம்மா? எடுத்து வாசிங்கம்மா. யாக்கோபின் மகன், மரியாவின் கணவர் யோசேப். அப்படி என்றால் புதிய ஏற்பாட்டு யோசேப்பின் அப்பா பேரும் யாக்கோபு, பழைய ஏற்பாட்டு யோசேப்பின் அப்பா பேரும் யாக்கோபு. இப்போ கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டீங்க. பழைய ஏற்பாட்டு யாக்கோபுடைய அவங்களுடைய யோசேப்பினுடைய அம்மா பேர் என்னது? பழைய ஏற்பாட்டு யோசேப்பினுடையது ராக்கினியா? நல்ல வேலை, நான் ராக்கினி அம்மாவும் நினச்சிட்டேன் நான். எனவே ராகேல் அவர்களுடைய தாய் தந்தையர்களாக இருக்கிறார்கள். இது இரண்டாவது ஒற்றுமை. மூன்றாவது ஒற்றுமை மிக முக்கியமானது. யோசேப்புக்கு கொண்ட ஒரு கனவு. அவர் கண்ட கனவுகள் பார்த்துருக்கீங்களா? அவர் அதற்காக சிறப்பான பெயர் பெற்றவர், கனவு நாயகன். பழைய ஏற்பாட்டில் யோசேப்பு கனவு கண்டாரா? என்ன கனவு கண்டாருமா? என்னது? குதிரையில் போகிற மாதிரி கனவு கண்டாரா? அப்புறம்
அரசர் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி கனவு கண்டாரா? எடுத்து வாசிங்க. தொடக்க நூல் 37:5. என்ன பண்றார் அவர்? ஒரு கனவை காண்கின்றார். அந்த கனவை ஓடி போயிட்டு யார்கிட்ட சொல்றா? எடுத்து வாசிங்க. 37:5. யோசேப்பு தாம் கண்ட கனவை தம் சகோதரிடம் போய் சொல்கிறார். சரிங்களா? யோசேப்பும் கனவு காண்கின்றார். பழைய ஏற்பாட்டு யோசேப்பும் புதிய ஏற்பாட்டு யோசேப்பு கனவு காண்றாரா? எடுத்து வாசிங்க. மத்தேயு 1:20. மத்தேயு 1:20. அவர் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவருடைய தூதர் அவருடைய கனவில் தோன்றுகின்றார். அப்படி என்றால் 2 நபர்களும் கனவு காண்பவர்களாக, கனவு நாயகர்களாக இருக்கிறார்கள். யோசேப்பினுடைய சகோதரர்கள் அவருக்கு ஒரு பெயர் வைக்கிறார்கள், ஒரு பட்ட பெயர். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் வைப்போம் தெரியுமா, குட்டி, பப்பி, எதாவது வைப்போம் தெரியுமா, அந்த மாதிரி அவருக்கு ஒரு பட்ட பேர் வைக்கிறாங்க. என்ன பேர்? எடுத்து வாசிங்க. 37:19. 37:19. என்ன பேர் வைக்கிறாங்க? புக்கை புரட்டுறதுக்குள்ள போதும் ஆயிடுது. கனவின் மன்னன். சரிங்களா? அப்போ 2 நபர்களுமே கனவு காண்பவர்களாக இருக்கிறார்கள். அந்த கனவு வெறும் கனவோடு இருக்கிறதா? அந்த கனவு என்ன ஆகுது? நனவாகுதா? பழைய ஏற்பாட்டு யோசேப்பினுடைய கனவு நனவாச்சா? ஆச்சா. புதிய ஏற்பாட்டு யோசேப்பினுடைய கனவு நனவாச்சா? ஆச்சு. சந்தோஷம். அடுத்தது 4வது ஒற்றுமை என்னவென்று பார்க்கும் பொழுது இவர்கள் 2 பேருமே உயிர் பயம் மிகுந்தவர்களாக இருக்கிறார்கள். என்ன நடக்குது பழைய ஏற்பாட்டு யோசேப்புக்கு? தொடக்க நூல் 37, 23, 24. என்ன நடக்குது? அவருடைய சகோதரர்கள் இவர் மீது கோபம் கொள்றாங்க, பொறாமை. ஏனென்றால் யாக்கோபு தன்னுடைய அப்பாவுக்கு இந்த மகனை பிடித்தது போல் வேறு எந்த மகனையும் பிடிக்கவில்லை. யோசேப்பின் மீது ஒரு தனித்துவமான அன்பு காட்டியிருந்தார். ஃபார் எக்ஸாம்பிள் 2 பொம்பளை குழந்தைங்க, ஒரே ஒரு பையனை என்ன பண்ணுவோம்? அந்த பையனுக்கு மட்டும் பால் தேன் ஊட்டி வாப்போமா இல்லையா? பிடிச்ச பிள்ளைக்கு மட்டும் 2 முட்டையை அடித்து ஊற்றி ஒரே முட்டையாக கொடுக்கறது, மற்றவங்களுக்குன்னா ஒரு முட்டை கொடுக்கறது. இது மாதிரி யோசேப்புக்கு ஒரு செல்லமான ஒரு பாசம் மிகுந்தவராக இருக்கிறார். அதனால் மற்ற அனைவருக்கும் என்னது? பொறாமை கொள்கிறார்கள். அதனால் என்ன நடக்குது? வாசிங்கம்மா. தொடக்க நூல் 37:24. அவரை ஆழ்குழியில் தள்ளுகிறார்கள், அதுவும் தண்ணீர் இல்லா. அப்படி என்ன அர்த்தம்? அவரை சாகடிப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். அப்படி தள்ளும் பொழுது அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? செத்து போயிடுவோமோ என்ற பயம் இருந்திருக்குமா? இருந்திருக்காதா? இருந்திருக்கும். புதிய ஏற்பாட்டு யோசேப்புக்கு என்ன ஆச்சு? அவருக்கு உயிர் பயம் இருந்ததா? எப்போ இருந்துச்சு? எப்போ இருந்துச்சு? ஏரோதரசன் என்ன பண்ணுறான்? 1-2 வயதுள்ள குழந்தைகளெல்லாம் சாகடிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது யோசேப்பு தன்னுடைய கனவில் வானதூதர் சொன்னது போல் என்ன பண்ணுறாரு? அவங்க அம்மாவையும் குழந்தையை தூக்கிக்கிட்டு ஓடுறாரு. எங்கே ஓடுறாரு? எகிப்துக்கு ஓடுகிறார். பயந்து செத்து போயிடுவோமோ, எங்கே நம்மளால் இவர்களை காப்பாற்ற முடியாதோ என்று பயந்து ஓடி ஒளிகிறார். இது 4வது ஒற்றுமை. 5வது ஒற்றுமை பார்க்கும் பொழுது 2 நபர்களும் எகிப்தை சார்ந்தவர்களாக, எகிப்தில் புலம்பெயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். யோசேப்பை எங்கே விற்கிறாங்க? ஒருத்தர்கிட்ட வித்துறாங்க. அந்த யார் வாங்கிட்டு போகிறா? அவரை போத்ரிபா வாங்கிட்டு போகிறாரா? அவர் எந்த நாட்டில் இருக்கிறாரு? எகிப்து நாட்டில் இருக்கிறார். யோசேப்பு எங்கே தப்பிச்சு ஓடுறாரு? மரியாளையும் குழந்தை இயேசுவை கூட்டிட்டு எகிப்துக்கு தப்பி ஓடுகிறார். அப்போ 2 நபர்களும் எகிப்தை புலம்பெயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அடுத்தது 6வது, 2 நபர்களுமே தூய்மையானவர்களாக இருக்கிறார்கள், தூய்மை மிக்கவர்களாக இருக்கிறார்கள். எப்படி என்று பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டு யோசேப்புக்கு என்ன சோதனை வருகிறது? என்ன சோதனை? போத்திரு மனைவி என்ன பண்ணுறாங்க? அவரை தவறான செயலுக்கு ஈடுபடுத்துகிறார்கள். ஆனால் அவர் தூய்மை மிக்கவராக இருந்ததனால் அலறி அடித்து கொண்டு ஓடுகிறார். சூசையப்பர், நம்ம சூசையப்பர் எப்படி? என்னம்மா பேச்சுலராக இருந்தாரா? ஃபுல் அண்ட் ஃபுல் பேச்சுலராக இருந்தார். அவர் கையில் வைத்திருக்கிறார் தெரியுமா ஒரு குச்சி. அதோட வரலாறு என்ன? அதனை மூங்கில் குச்சா? யாராவது சட்டை பண்ண அடிக்கிறதுக்கு? அன்னை மரியாளை திருமணம், அன்னை மரியாள் கொஞ்சம் அழகாக இருப்பாங்க, அதனால் அவர்களை திருமணம் செய்து கொள்வதற்காக நிறையா பேர் லைனில் நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க? எல்லார் கையிலையும் ஒரு குச்சி குத்துடுறாங்க போல். ஏன் கொடுத்தாங்கன்னா கேட்கக்கூடாது, சொன்னாங்கன்னா கவனிச்சிக்கணும், சரிங்களா? ஸோ கையில் குச்சி கொடுத்துட்றாங்க, குச்சை வச்சுட்டே இருக்கிறாங்க.
ஒவ்வொருத்தராக வராங்க, எதுவும் ஆக மாட்டேங்குது. ஆனால் சூசேப்பர் வரும்பொழுது என்ன நடக்குது? எங்கே பூ வச்சுருக்கிறாரா? வச்சுருக்காரு பாருங்க. பூ என்ன பண்ணுறாங்க? அந்த பூ வெறும் கட்டையில் என்ன ஆகுது? லீலி மலரானது மலர ஆரம்பிக்கிறது. அது எதனை குறிக்கிறது? அவருடைய தூய்மையை குறிக்கிறது, அவருடைய கற்பு நெறியை குறிக்கிறது. எனவே 2 சூசேப்பர்களும் தூய்மையானவர்களாக இருக்கிறார்கள். கடைசியாக கடமை உணர்வு, 2 நபர்களுக்கும் உள்ள கடமை உணர்வு. பழைய ஏற்பாட்டு யோசேப்பு என்ன வேலை செய்கிறாரு? போத்ரிபா எதுக்காக கூப்பிட்டு போகிறாரு? என்ன பணிக்காக கூப்பிட்டுட்டு போகிறாரு? அவருடைய வீட்டு மேற்பார்வையாளராக, சூப்பர்வைசராக கூட்டிட்டு போகிறாங்க. அங்கேருந்து எங்கே போகிறாரு? திருப்பி ஜெயிலில் போட்டுறாங்க. ஜெயிலையும் சூப்பர்வைசராக மாறுறாரு. அதுக்கப்புறம் என்னவா மாறுறாரு? அவர் கனவு கண்ட மாதிரியே என்னவா மாறுறாரு? என்னது? அரசனாயிடுறாரா? ஆளுநராக, எகிப்தின் ஆளுநராக மாறுகிறார். பொறுமை, அதாவது பொறுப்புணர்ச்சி. சூசேப்பருக்கும் பொறுப்புணர்ச்சி. என்ன பொறுப்புணர்ச்சி? தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட அன்னை மரியாளையும் குழந்தை இயேசுவையும் அவர் என்ன பண்ணணும்? சாகும் வரை எந்த ஒரு ஆபத்தும் நேரிடாமல் அவர்களை காத்து வர வேண்டும். அதுதான் அவரிடம் கொடுக்கப்பட்ட பொறுப்பு. அதை அவர் சரியாக செய்தார். இதை பற்றி நீங்கள் ஆல்ரெடி யோசிச்சிருக்கீங்களா? எனவே சூசேப்பர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய நாம் சூசேப்பரை பற்றி நிறைய விஷயங்கள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே பழைய சூசேப்பர், புதிய சூசேப்பர், பழைய யோசேப்பு, புதிய யோசேப்பு, இவர்கள் இருவரும் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். இறைவன் சொன்னதை அவர்கள் தட்டாமல் செய்கிறார்கள். ஆமாவா இல்லையா? நற்செய்தி வாசல் என்ன வாசித்தோம்? இறைவனின் பணியை செய்ய வேண்டுமென்றால் அனைத்தையும் விட்டுவிட்டு அவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் செய்ய வேண்டும். சூசேப்பர் செய்தாரா இல்லையா? செய்தார். அவர் அன்னை மரியாளை விட்டுவிட வேண்டும் என்று யோசித்து கொண்டிருந்தார். ஆனால் கனவில் வானதூதர் தோன்றி சொன்னதை அவர் அப்படியே சாகும் வரை அப்படியே செய்கின்றார். எனவே நான் கடவுள் எனக்கு கொடுத்த பணியை நான் செய்வதற்கு என்னென்ன முயற்சி செய்கிறேன் சிந்தித்து பார்த்து இத்திருப்பலிகள் நாம் பக்தியோடு மன்றாடுவோம்.